நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். தமிழ்நாடு வணிகர்கள் மகாஜன சங்க செயற்குழு கூட்டம் சென்னை ஐன்புரம் தனியார் திருமண மண்டபத்தில் சங்க நிறுவன தலைவர் ஆர். சந்திரன் ஜெயபால் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மறைந்த வணிகர் சங்க தலைவர் தா. வெள்ளையன் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் தா. வெள்ளையன் திருவுருவ படத்தை தமிழக வணிகர்கள் தங்கள் கடைகள் அனைத்திலும் மாட்டி வைக்க வேண்டும், அதுவே அவர்களுக்கு பாதுகாப்பு என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் வணிகர்கள் செலுத்தும் ஜிஎஸ்டி வரியில் 1% வணிகர் நலனுக்கு பயன்படுத்த வேண்டும், மின் கட்டணத்தை மாத ஒருமுறை வசூலிக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாடு வணிகர்கள் மகாஜன சங்கத்தின் செயற்குழு கூட்டம் இன்று சென்னை ஐம்புரத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் சில தீர்மானங்களை எடுத்துள்ளோம். அதாவது ஜிஎஸ்டி வரியை வணிகர்கள் தான் அரசுக்கு செலுத்துகின்றார்கள். ஆனால் பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் அரசு வழங்கவில்லை. நாங்கள் கொடுக்கின்ற ஜிஎஸ்டியில் 1% வணிகர்களின் பாதுகாப்புக்காக மத்திய மாநில அரசுகள் ஒதுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அடுத்தபடியாக நமது மாநில அரசு ஆட்சிக்கு வரும் பொழுது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஒரு முறை மின்கட்டண பதிவு செய்வோம் என்று கூறினார்கள். ஆனால் இதுவரை அப்படி செய்யவில்லை. அதனால் மாநில அரசை எதிர்த்து மின்கட்டணத்தை குறைக்கவும், மாதம் ஒரு முறை ரீடிங் எடுக்கவும் வலியுறுத்த ஆர்ப்பாட்டம் செய்ய தீர்மானிக்கப்பட்டது. அதுபோல எங்களுடைய தலைவர் தா. வெள்ளையன் அவர்களின் படத்தை தமிழகம் முழுவதும் அனைத்து வணிகர்களும் தன்னுடைய வணிக நிறுவனங்களில், கடைகளில் தலைவர் படத்தை மாட்ட வேண்டும், தலைவர் படத்தை வைத்திருக்க வேண்டும் என்று, அதுவே வணிகர்களின் பாதுகாப்பு என்று இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அதே போல லூலு மார்க்கெட்டை எதிர்த்து தலைவர் வெள்ளையன் அவர்கள் இருக்கும் பொழுது தலைமைச் செயலக முற்றுகை போராட்டம் நடத்தினோம். ஆனால் இன்னும் அந்த கோயம்புத்தூர் லூலு மார்க்கெட் ஒழிக்கப்படவில்லை. அதை தலைவர் வெள்ளையன் அவர்களுடைய பெயரில் லூலு மார்க்கெட் எதிர்ப்பு போராட்டத்தை மீண்டும் நடத்த தீர்மானிக்கப்பட்டது. அதுபோல வருகின்ற மே 5 வணிகர் தின மாநாடு, கடந்த மாநாடு எங்களுக்கு சென்னை மற்றும் தூத்துக்குடியில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு நிவாரணம் கொடுக்கும் மாநாடாக அமைத்திருந்தோம். அதுபோல வருகின்ற மே 5 மாநாடும் கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்களுக்கு நிவாரணம் கொடுக்கும் மாநாடாக நடத்த தீர்மானிக்கப்பட்டது. அதாவது நாங்க போராடிக்கிட்டு தான் இருக்கோம். பல முறை எங்க போராட்டத்துல அந்த கோரிக்கை வைத்துக்கிட்டு தான் இருக்கோம். அவங்க காதுல அது கேட்கவே இல்லை. திரும்ப அதாவது இப்பமாவது ஆட்சி முடியறதுக்குன்னு 1.5 வருஷ காலம் தான் இருக்கு. அதனால இனிமையாவது அதை நிறைவேற்றுவாங்களான்னு பார்ப்போம். நிறைவேற்றல அடுத்த வாட்டி வீட்டுக்கு அனுப்பிடுவோம். ஆமா, செஞ்சத சொன்னதை செய்யல, அதனால ஆமா ஓட்டுல காட்டிடுவோம். நிச்சயமாக அது ஏமாத்து வேலை. திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏமாத்து வேலை, மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு எதிர் ஓட்டு போடும். சட்ட ஒழுங்கு மிக கேவலமாக இருக்கின்றது. அதாவது ஒரு சின்ன சாம்பிள் சொல்றேன். அந்த திருநெல்வேலியில கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தன்சிங், காங்கிரஸ் மாவட்ட தலைவர், அவர் படுகொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 7 மாசம் ஆச்சு. இன்னும் ஒரு துப்பு கூட துலங்கப்படவில்லை. நான் டிஜிபி அவர்களை சந்திச்சு மனு கொடுத்தேன். அதற்கு பிறகுதான் சிபிசிஐடிக்கு மாத்தினாங்க. சிபிசிஐடிக்கு மாத்தின பிறகும் 6-7 மாசம் ஆகி போச்சு. அதனால சட்டம் ஒழுங்கு மிக கேவலமாக இருக்கின்றது.
என்று இந்த கூட்டத்தில் இந்த பேட்டியில் பதிவு செய்கின்றேன். அதை நம்ம திருத்தவே முடியாது. எங்க பார்த்தாலும் கஞ்சா. பாருங்க, ஒரு கல்லூரிக்குள்ள ஒரு மாணவி எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பாலியல் பலாத்காரம் பண்றாங்கன்னா, இதை விட கொடிய ஆட்சிக்கு சார்ந்து வேற எங்கேயும் கிடையாது. மக்கள் நிச்சயமாக பதிலளிப்பார்கள்.